ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் திருவாதிரை விரதத்தை பற்றியும் வழிபாட்டு முறையை பற்றியும் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது தாலி கயிறு நம்ம எப்போ மாற்றிக்கலாம், இது எப்படி வழிபாடு செய்யலாம், இதை பற்றி இந்த பதிவில் உங்களுக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சிவபெருமானுக்குரிய விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதமாக சொல்கிறோம் அப்படின்னா அதில் திருவாதிரை விரதமும் ஒன்று. இதை ஆதிரை விரதம், மாங்கல்ய விரதம், ஆருத்ர விரதம் அப்படின்னு பல பேர்களில் சொல்வாங்க. வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் மார்கழி மாதத்தில் தான் இந்த விரதம் வரும். திருவாதிரை நட்சத்திரமும் மார்கழி பௌர்ணமியும் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை நம்ம எல்லா சிவ ஆலயங்கள்லையும் செய்வாங்க. அதுலேயும் குறிப்பாக நடராஜருக்கு அபிஷேகம், ஆராதனை இது போன்றவை எல்லாமே செஞ்சு சிறப்பாக வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய மாதம் அப்படின்னாலும் அதில் சிவபெருமானுக்குரிய விரத நாட்களும் வருது. இந்த விரத நாட்களில் மிகவும் முக்கியமான விரத நாட்களாக இருக்கக்கூடியது தான் இந்த திருவாதிரை விரதம். இந்த திருவாதிரை விரதத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கடைபிடிக்கிறதுனால அதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் விரதம் இருக்கக்கூடிய பெண்களின் கணவர்கள் அனைவரும் அனைத்து விதத்திலையும் சிறந்து விளங்குவாங்க அப்படின்னும் புராணத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட விரதத்தை நாம் முறையாக எப்படி இருக்கலாம், வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னா ஜனவரி மாதம், அதாவது இன்னைக்கு 12ஆம் தேதி காலையில் 11:47 தொடங்கிடுது. ஜனவரி 13ஆம் தேதி காலை 11:25 வரைக்கும் இருக்குது. பௌர்ணமி அப்படிங்கிறது 13ஆம் தேதி முழுவதும் இருக்குது. அப்படிங்கிறதுனால சிவபெருமான் கோவில் அதாவது சிதம்பரம் கோவிலில் நடராஜருக்கு காலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அபிஷேகம், ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். சிதம்பரத்தில் மட்டும் இல்லாமல் சிவாலயங்களில் நடராஜர் சபை எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆலயங்களில் சிறப்பு வாய்ந்த அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே நடக்கும். ஆனால் திருவாதிரை விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க திருவாதிரை நட்சத்திரம் முழுவதும் விரதம் இருக்கலாம். அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி இன்னைக்கு மதியானத்திலிருந்து விரதம் இருந்து டிசம்பர் 13ஆம் தேதி சிவ தரிசனம் செஞ்சுட்டு விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி முழுவதும் விரதம் இருந்து சிவ வழிபாட்டை செஞ்சு மாலை நேரத்தில் விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம். இந்த விரதத்தை நாம மேற்கொள்ளும் போது வீட்டில் சிவபெருமான வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிறதுக்குரிய நேரமாக இருக்கிறது ஜனவரி 13ஆம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் செய்யலாம். காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளே நாம் இதை செய்யலாம். அதே போல் காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே நாம் செய்யலாம். ஒருவேளை இந்த நேரத்தில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க மாலை 5:30 மணியிலிருந்து 8:30 மணிக்குள்ளே செஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திர மாங்கல்ய சரடை மாத்திர பழக்கம் இருக்கு. அப்படி மாற்றக்கூடியவங்க பெண்கள் ஜனவரி 13ஆம் தேதி காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளோ இல்லைன்னா 9:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள தாலி சரடை நீங்கள் மாற்றிக்கலாம். வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானின் படத்துக்கு முன்னாடி இல்லைன்னா சிவலிங்கம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வாழை இலையை வச்சுக்கோங்க. அந்த வாழை இலையில் திருவாதிரை களி 21 வகையான காய்கறிகளில் பயன்படுத்தி அதில் செஞ்ச அவியல், கூட்டு இது எல்லாத்தையும் செஞ்சு வைங்க. உங்களால் 21 காய்கறிகளை பயன்படுத்தி செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்களா, 7 இல்லைன்னா 3 இப்படி எண்ணிக்கையில் 5 இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அவியல், கூட்டு வச்சு நீங்கள் படையல் வச்சுக்கலாம். அடுத்து பாயாசம், வடை, இனிப்பு இது போன்றவற்றை நீங்கள் படையலாக சிவபெருமானுக்கு வைக்கலாம். சிவபெருமானுடைய மந்திரத்தை சொல்லி முழு மனதோடு நீங்கள் வழிபாடு செய்யலாம். சிவபெருமானுக்கு 2 அகல் விளக்குகளில் நெய் தீபம் ஏற்றி வச்சு
கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த முறையில் வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பெண்கள் அன்னைக்கு தங்களுடைய கணவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்ப நல்லது. அது கண்டிப்பாக செய்யணும். அதுக்கப்புறமா கணவர்மார்களின் கைகளால் குங்குமத்தை வைக்க சொல்லி இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்படி செய்கிறது மூலமாக திருவாதிரை விரதத்தின் முழுமையான பலனை கண்டிப்பாக பெற முடியும். சிவபெருமானுக்குரிய விரதங்கள்ல மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடியது இந்த திருவாதிரை விரதம்தான். இந்த விரத நாட்களில் பெண்கள் விரதம் இருந்து தங்களுடைய கணவரிடமிருந்து இந்த பொருட்களை வாங்கிறது மூலமாக அவர்களின் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றமும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கிடைக்கும். இதை வந்து உங்களுக்கு இந்த முடிஞ்சால் திருவாதிரை அன்னைக்கு நீங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க, சிவன் படம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூஜை பண்ணி வழிபாடு செய்யுங்க. கணவர்மார்கள்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கோங்க. இது வந்து நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம இதை செஞ்சு வழிபாடு செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.